ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபின்பஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற ஒரு சில டெர்மினாலஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதே மாதிரி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் ஒரு சில டெர்மினாலஜிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க ஐகான் கிளிக் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டெர்மினாலஜி மார்க்கெட் ஆர்டர் அண்ட் லிமிட் ஆர்டர். வாங்க இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோட ஷேர் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஷேர் இப்போது 100 ரூபீஸ்க்கு ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஷேர் 95 ரூபீஸ் ஆகட்டும், அப்போது நான் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறேன்னு. இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனுக்காக மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக் புரோக்கர்ஸும் நம்மளுக்கு லிமிட் ஆர்டரோட ஃபியூச்சர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் 95 ரூபீஸ்னு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக் எப்போ 95 ரூபீஸ் ரீச் ஆகுதோ அப்போது அது பை பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் லிமிட் ஆர்டர். இருந்தாலும் சில டைம் இப்படியும் ஆகலாம், நம்ம அந்த ஸ்டாக்கை அதோட கரண்ட் ப்ரைஸ்க்கே பை ஆர் செல் பண்ணணும்னு நினச்சா அதுக்காக நம்ம மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணுறோம். மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ண உடனே அந்த ஸ்டாக் என்ன ப்ரைஸில் இருக்கோ அந்த ப்ரைஸ்க்கே நம்மளால் பை பண்ண முடியும். இதை நம்ம மார்க்கெட் ஆர்டர்னு சொல்லுவோம். ரெண்டாவது டெர்மினாலஜி ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் ப்ரைஸ் மேலே போகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்படி அது போகாமல் நம்ம வாங்கின ப்ரைஸை விட கீழே போக ஆரம்பிச்சதுன்னா ஒரு சின்ன லாஸோட அந்த ஸ்டாக்கை செல் பண்ணுறதுக்கு ஒரு செல் ஆர்டர் போட்டு வச்சுருப்போம். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ்னு சொல்கிறோம். மூணாவது டெர்மினாலஜி டார்கெட். ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் இது எவ்வளவு மேலே போனால் நம்ம சேல் பண்ணலான்னு முடிவு பண்ணுறோமோ இதை தான் டார்கெட்னு சொல்கிறோம். நாலாவது டெர்மினாலஜி ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ். ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணதுக்கு அப்புறம் டார்கெட் ரீச் ஆகிட்டு கண்டினியூவாக மேலே போயிட்டு இருந்தால் நம்ம பை பண்ண ப்ரைஸ்லேருந்து ஹையர் ப்ரைஸில் ஸ்டாப் லாஸை போட்டு வெயிட் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ்னு சொல்லுவோம். அஞ்சாவது டெர்மினாலஜி ஆவரேஜ். ஒரு ஸ்டாக்கை பர்டிகுலர் ப்ரைஸில் வாங்கினதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ரீசன்னால் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் குறைஞ்சிருது. ஆனால் நமக்கு தெரியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி. ஸோ அதனால் லோவர் ப்ரைஸ்லேருந்து ஸ்டாக்கை அடிஷ்னலாக பை பண்ணி ப்ரைஸை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆவரேஜ்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஷின் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.